வசனத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, வசனத்தோடு நேரம் செலவழிக்கிறீங்க, அதிக நேரம் வார்த்தையோடு நீங்கள் அப்படியே ஒட்டி இருக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற இந்த வார்த்தை எழுத வச்ச பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜீவ வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்துவார். நீங்க பார்க்கறது உங்களை ஏமாத்துமா? கேட்கறது ஏமாத்தும். உங்களை ஏமாறாத பண்ணது ஒண்ணுன்னா கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். வாயை திறந்து ஒண்ணு சொல்லிட்டாருன்னா உயிர் போனா கூட மாற மாட்டார். அதுதான் நீங்க எதை தேடணும் என்றதென்றால், வெள்ளியை பார்க்கலும் பொன்னை பார்க்கலும் வசனத்தை தேடணும். வசனத்தை தேடுறீங்க, வசனத்துல உட்காடுறீங்க, வசனத்தில் நிலைச்சு நிக்கிறீங்கன்னா, வார்த்தை வந்துருச்சுன்னா கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கப்பட்டார் அர்த்தம். எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? வார்த்தை தான் ஆதாரம். எந்த விதமான எவிடன்ஸும் தேவையில்லை. வார்த்தை வந்துருச்சா அதான் பதில். யோவான் 8 திருப்புவோம். யோவான் 8:31 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். போன வாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைன்னு பேசி வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை குறித்து மனிதர்கள் 1000 எண்ணங்களை, 1000 விதமான அபிப்பிராயங்களை கொடுக்கலாம். அதெல்லாம் உறுதியானது, நிலையானது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதான் முக்கியம். அதில் ஆரம்பிச்சோன்னு சொன்னோம், போன வாரம் ஆரம்பிக்கும் போது வார்த்தை சத்தியமாக இருக்குன்னு சொன்னேன். வார்த்தை சத்தியமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது எழுதப்பட்ட வார்த்தையும் ஜீவ வார்த்தையும் சத்தியமாக இருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொல்லும் பொழுது இந்த வேதம் லோகஸ், ஜீவ வார்த்தைன்னு சொல்லும் பொழுது லிவிங் வேர்டுன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து, ரெண்டுமே சத்தியமாக இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சில அவர் யார் சொன்னாங்க தெரியல, காந்தியடியில் சொன்னாரா யார் சொன்னாங்க, சத்தியமே ஜெயம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா? சத்தியமே ஜெயம், இல்லை சத்தியத்தை நாங்கள் தேடுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் அப்படி எழுதியிருந்தார், சத்தியமே ஜெயம்னு எழுதியிருந்தார். நீங்கள் சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை குறித்த துல்லியமான அறிவை பெற வேண்டும் என்றால் வார்த்தைக்கு போகணும் அல்லது இயேசு கிறிஸ்துவ போக வேண்டும். வார்த்தைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், அதாவது வேதத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில், இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உலகத்தில் எல்லா புத்தகத்தையும் தேடுறீங்க, உலகத்தில் எல்லா மத புத்தகங்களையும் தேடுறீங்கன்னா சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. என்கிட்ட ஒரு பிரதரே சொன்னார், நான் உங்கள் பிரசங்களை கேட்பேன் அப்படின்னாரு. நீங்கள் ரசிக்கப்படுறீங்களான்னு கேட்டேன். நான் பிரசங்க கேட்பேன், நான் எல்லா மத புத்தகங்களையும் நான் வீட்டில் வச்சு படிப்பேன்டார். எதுக்கு படிப்பீங்கன்னு கேட்டேன். சத்தியத்தை அறியணும்லன்றார். நான் சொன்னேன், சத்தியம் என்பது ஒரு புத்தகத்தில் இல்லை, சத்தியம் என்பது ஒரு நபரில் இருக்கிறது. அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது. எழுதப்பட்ட வார்த்தை ஜீவ வார்த்தையாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு நேரம் நம்மை நடத்தவில்லை என்றால் அது மதமாக இருக்கும். ஒவ்வொரு எழுதப்பட்ட வார்த்தையும் அந்த எழுதினவருக்கு நேரம் உங்களை நடத்தவில்லை என்றால் நம்ம மதத்தில் இருப்போம், நாம் விடுதலையாக மாட்டோம், அடிமைத்தனத்தில் இருப்போம். இயேசு யூத மக்கள்கிட்ட பேசுகிறார். யூத மக்கள் கொஞ்சம் பெருமை பிடிச்சவன். ஏன் பெருமை பிடிச்சவன்னா, அவன் கையில் பைபிள் இருக்குன்னு நினச்சான். உலகத்தில் எந்த மக்களுக்கும் கடவுளுடைய வார்த்தை இல்லை, எங்கள்கிட்ட மட்டும் கடவுளோட வார்த்தை இருக்குது. அது குறிப்பாக 10 கற்பனை இருக்குது. அதனால் மற்ற எல்லாரை பார்க்கலும் நாங்கள் விசேஷமானவர்கள், மேலார்கள் நினச்சாருங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் கையில் பைபிள் இருக்கு, ஆனால் இன்னும் நீங்கள் அடிமையாக இருக்கீங்கன்னாரு. கையில் இருக்கிற பைபிள் கிறிஸ்துவுக்கு நேரம் உங்களை நடத்தவில்லை என்றால், மெய்யான சத்தியமாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்தவில்லை என்றால் நாம் தொடர்ந்து அடிமைத்தனத்தில் இருப்போம்.
நம்ம ஆவிக்குரிய ஆட்களை போல ரிலிஜியஸாக காமிச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியாது. ஒரு அடிமைத்தன வாழ்க்கையாக தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைவு இருக்காது, மற்றவரோட வாழ்க்கையில் நம்மளால் நிறைவே கொண்டு வர முடியாது. ஏன் சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்கிறார். அப்புறம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுங்கிறார். முதல்ல சத்தியங்கிறாரு, அப்புறம் ரொம்ப சார்பாக சொல்கிறாரு குமாரன் உங்களை விடுதலையாக்குனாங்கிறார். சத்தியம் என்பது ஒன்று எழுதப்பட்ட வார்த்தை, இன்னொன்று குமாரனாக இருக்கிற உயிருள்ள வார்த்தையாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உலகம் முழுவதும் குறிப்பாக தேவனுடைய ஜனங்கள் எத்தனை காரியங்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அவங்க விடுதலையாக்கப்பட்டு ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கையை வாழணும். ஆனால் விடுதலையான வாழ்க்கையை வாழுகிறான்னு கேட்டோம்னா அநேக நேரத்தில் விடுதலையான வாழ்க்கையை வாழலை. ஏன் வாழலைன்னா சத்தியத்தை குறித்த துல்லியமான அறிவு கிடையாது. தேவன் இதைத்தான் சொல்கிறார், இதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கான தேவனோட நோக்கம் என்று தெரியாதனால அவர் சத்தியத்தை அறியவில்லை. வசனத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, வசனத்தோடு நேரம் செலவழிக்கிறீங்க, அதிக நேரம் வார்த்தையோடு நீங்கள் அப்படியே ஒட்டி இருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற இந்த வார்த்தை எழுத வச்ச பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜீவ வார்த்தையாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்துவார். வார்த்தையில் எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிறோமோ, வார்த்தையோடு இணைந்திருக்கிறோமோ, வார்த்தை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு வாஞ்சியாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவை அறிய முடியும். கிறிஸ்துவை அறிகிறோம் என்றால் நம் எல்லா பகுதியிலையும் விடுதலையாக்கப்படுவோம். அதான் முக்கியமான காரியம். ஏன் சொன்னார், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குன்னு சொன்னார். அப்புறம் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்னு சொன்னார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவில் உள்ள சத்தியம் இருக்கு. சத்தியம் எங்கே இல்லை, சத்தியம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ரோமரில் சொல்றார், தேவன் ஒருவரே சத்தியபரர், எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்ல கடவுள் இருக்கு. சத்தியத்தை அறியணும், விடுதலையாக்கப்படணும் என்றால் சத்தியமாக இருக்கிற இயேசுவுக்கு நேராக போகணும். இல்லைன்றால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. நமக்கு ஒரு உடன்படிக்கையின் உறவு இருக்கிறது. நமக்கு உடன்படிக்கையின் உறவு இந்த புத்தகத்தோடு கிடையாது. இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பிரிட்டோட நமக்கு உறவு இருக்குது. இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற சப்ஜெக்டோடு நமக்கு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற நபரோடு நமக்கு உடன்படிக்கிறதுக்கு. நிறைய மக்கள் இந்த புத்தகத்தை பிடிச்சிக்கிறாங்க. புத்தகத்தை பிடிச்சிட்டு இந்த புத்தகத்தை போய் பேய் மேலே வச்சோம்னா பேய் ஓடிருங்கிறாங்க. பேய்க்கு வசனம் தெரியுமா? பேய்க்கு நல்லா வசனம் தெரியும். ஏசு கிறிஸ்துட்டே பேய் வசனம் சொல்லிச்சு தெரியுமா? ஏசு கிறிஸ்துட்டையே சங்கீதம் 91 சொல்லிச்சு, மேலேருந்து கீழே குதிச்சின்னா தேவதூதர்கள் ஒன்று தாங்கிட்டு போவான்னு சொல்லி வசனம் சொல்லிச்சு. ஆனால் பிசாசுக்கு வசனம் தெரியும். அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்க நபரோடு பிசாசுக்கு ஐக்கியம் இருக்கான்னு கேட்டால் ஐக்கியம் கிடையாது. பிசாசுக்கு வசனம் தெரியும், ஆனால் அந்த வசனம் யாருக்கு நேரம் கொண்டு போதோ, யாரை ஆராதிக்க வைக்குதோ அவரோட ஒரு ஐக்கியம் கிடையாது, உறவு கிடையாது. இன்னைக்கு எத்தனை ஜனங்களுக்கு வசனம் தெரியும் தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம் பைபிள் சொல்லலாம், பைபிள் நான் படிச்சிருக்கனே, நல்லா படிச்சிருக்கனே வாங்க. ஒரு வசனம் டக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரே. வசனம் இருக்கா? வசனம் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் வசனம் இருக்கு. அவங்களுக்கு வசனம் தான் தெரியும். ஆனால் அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற நபரோடு உங்களுக்கு ஐக்கியம் இல்லை என்றால் அந்த வசனம் உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த எழுத்துல உயிர் கிடையாது. இந்த பைபிள்ல உயிர் இருக்கா? இதுல உயிர் இருக்கா? இது உயிர் கிடையாது, இது வெறும் பேப்பர். ஆனா இந்த பேப்பருக்கு பின்னாடி, இந்த எழுத்துக்கு பின்னாடி ஒரு உயிர் இருக்கு. அது ஒருத்தருக்கு நேரம் உங்களை கொண்டு போகுது. அவருக்கு நேரம் இந்த எழுத்து உங்களை கொண்டு போகல, அந்த வசனத்தோடையே உங்களை நிறுத்தி விட்டதென்றால் நாம் விடுதலையாக முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னாரு யூத மக்களை பார்த்து, வேத வாக்கியத்தை பெற்ற நீங்கள் தேவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கன்றாரு. வேத வாக்கியம் தவறாத இருக்கன்றாரு. யூத மக்கள் வேத வாக்கியத்தை பெற்றிருந்தாங்களா? பெற்றிருந்தாங்க. ஆனா அவங்க பெற்ற வேத வாக்கியம் அவர்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க? ஒன்றும் கிடையாது. ஏண்டே ஒருத்தர் சொன்னாரு, பைபிளை தூக்கிட்டாவே வெற்றி பெற்றலான்றாரு. பைபிளை தூக்கிட்டாவே வெற்றி பெற்றலாம்னா எல்லாரும் எப்படி இருக்கணும்?
பைபிளை தூக்கிட்டாவே வெற்றி பெற முடியாது. இந்த பைபிளுக்கு உள்ள இருக்கிற நபரோடு உங்களுக்கு சரியான உறவு இருக்கணும். எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கிற இந்த எழுத்துக்கள் உயிருள்ள வார்த்தையா இருக்கிற கிறிஸ்துவுக்கு நேரம் கொண்டு போகல என்றால் நம்ம மதத்தில் இருப்போம். மதம் நம்மை விடுதலை ஆக்காது. மதம் நம்மை நிறைய பிஸியா வச்சிருக்கோம், ரொம்ப பிஸியா இருப்போம். மதவாதிகள் பாருங்க, சோம்பேறி கிடையாது. மதவாதிகள் ரொம்ப பிஸியா இருப்பான். ஆனால் ஏதாச்சும் வாழ்க்கையில் ஏதாச்சும் பெற்றிருப்பான்னு கேட்டால் ஒன்றும் பெற்றிருக்க மாட்டான். அப்போனா ஆவிக்குரியவங்களாம் சோம்பேறின்னு கேட்டால் சோம்பேறி இல்லை. நம்மளும் பிஸியாக இருக்கணும், ஆனால் நம்ம ஒன்றை பெற்றிருப்போம். யோவான் திருப்போம், யோவான் 1ஆம் அதிகாரம். சத்தியத்தில் வாழணும், சத்தியத்தில் நிறைஞ்சு நிற்கணும், சத்தியத்தின் மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் வசனத்தோடு தொடர்பு இருக்கணும், பைபிள் படிக்கணும். ஏசு சொன்னார் யோவான் 5ஆம் அதிகாரத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை படித்து பாருங்கன்னு சொல்லலை, வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பாருங்கள். ஆராய்ச்சி பாருங்கன்னா அதில் கொஞ்சம் நேரம் செலவழிங்கன்னு அர்த்தம். எல்லாரும் படிக்கிறாங்க, சிலர் வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருக்காங்க தெரியுமா? படிக்கிறவனுக்கு ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? அவன் ஆராய்ச்சி பண்ணுறான், இது என்ன அது என்ன அப்படி என்ன இப்படி என்னன்னு பார்க்குறான். எல்லாரும் தான் ஆப்பிள் மரத்து கீழே இருந்து ஆப்பிள் தின்னா, ஒருத்த மட்டும் தான் யோசித்தான் ஏன் விழுதுன்னு யோசித்தான். எல்லாரும் விழுந்தவொடனே திருண்டு போனாங்க. ஒரு மனுஷன் யோசிச்சேன் அது ஏன் விழுகுது அப்படி தொங்காம. நீங்கள் வேத வாக்கியங்களை படிக்கும்போது படிச்சுட்டு போகலாம், ஆனால் ஏன் இது சொல்லுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெற்றி பெறலாம். வேத வாக்கியம் சொல்லுது, எப்படி 9ஆம் நேரத்தில் மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேலும் புத்தகத்தின் மேலும் தெளிச்சான் இருக்கு. பைபிளில் இருக்கா? இப்போ நான் செய்யலாம் அதை? ஒவ்வொரு வாரம் வந்து பக்கத்தில் கோழிக்கடையில் கொஞ்சம் ரத்தத்தை வாங்கி உங்கள் மேலே ஒரு தெளிப்பு, ஏன் மேலே ஒரு தெளிப்பு, புத்தகத்தின் மேலே தெளிப்புனா புத்தகமே சிகப்பாக இருக்கும். செய்யலாமா? செய்யக்கூடாது. அன்னைக்கு செஞ்சாரா? செஞ்சார். ஏன் செஞ்சார்? உங்களுக்கும் புத்தகத்துக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்பட்டிருக்குதுன்றார். புத்தகத்தை மீறினா மரணம். நான் சொன்னது புரியுதுங்களா? அன்னைக்கு அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் நிறைய உடன்படிக்கை ஏற்படலை. எழுதப்பட்ட வார்த்தைக்கும் அவர்களுக்கு இடையே உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. உடன்படிக்கை மீறினா மரணம். ஏன் தெளிச்சாங்க, எதுக்கு தெளிச்சாங்கன்னு பார்க்கணும். அது எதை நோக்கி கொண்டு போகுது? அன்னைக்கு உங்க கையில் பைபிள் இருந்துச்சு, 10 கற்பனை இருந்துச்சு. 10 கற்பனையுடைய நோக்கம் என்ன? 10 கற்பனை நோக்கம் கிறிஸ்துவுக்கு நேரம் கொண்டு போகணும். அதெல்லாம் கலாத்தியர் எழுதுறாரு, அது உபாத்தியனா இருக்குதுங்கிறாரு. எதுக்கு? கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்தக்கூடிய உபாத்தியனா இருக்கிறது. இப்போ கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நீ உபாத்தியனு கீழே இல்லைங்கிறாரு. கிறிஸ்து வந்துட்டாரா? வந்ததுக்கு அப்புறமும் உபாத்தியனே பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அறிவுலன்னு அர்த்தம். வாசிப்போம் யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியில் பைபிள் இருந்துச்சுன்னு சொல்லல, ஆதியில் வார்த்தை இருந்துச்சு. ஆதியில் பைபிள் இருந்துச்சுன்னா பைபிள் இதே ஒரு இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆதியில் பைபிளில் ஆதியில் வார்த்தை இருந்துச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்துச்சுன்னா அது நித்தியமானது, மாறாதது. ஆதியில் இருக்கிறது மட்டுமல்ல, வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, நம்பக்கூடியது, காலத்துக்கும் மாறாதது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 3ஆம் வசனம் சொல்றாரு, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டான அனைத்தும் வார்த்தையினால் உண்டானது. ஆதியில வார்த்தை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வார்த்தையை ஒரு நபரா பேசுறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, உண்டான அனைத்தும் வார்த்தையினால் உண்டானது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அண்ட சராசரம், நம்ம பார்த்து அறிகிற மரம், செடி, கொடி, பறவைகள், ஊரும் பிராணிகள், மனிதர்கள் அத்தனையும் உண்டாக்கினது வார்த்தை. மீனை படைத்தது வார்த்தை, மிருகங்களை படைத்தது வார்த்தை, மரம் செடிகளை படைத்தது வார்த்தை, மனிதனை படைத்ததும் வார்த்தை. மக்கள் பொதுவாக ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா? கோழியிலிருந்து குஞ்சு முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? சில மக்களுக்கு இன்னும் அது
பதில் தெரியாத ஒரு கேள்வியாகவே இருக்கிறாங்க. நீங்கள் பைபிள் படிக்கலன்னா உங்களுக்கு தெரியாது. ஆதியிலே தேவன் முட்டை உண்டாக கடவுது அப்படி சொல்லலை. உடனே மேலேருந்து முட்டைகளாக விழுந்தது, முட்டை உண்டாயிற்று, அப்புறம் முட்டை அடக கடவுது அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் கோழியை உண்டாக்குனார். கோழியை உண்டாக்கும் போது மெச்சூர்டு கோழியாக உண்டாக்குனார். இப்போ இன்னைக்கு மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு முன்னாடி இருந்த மரம் அப்படிங்கிறாங்க. கார்பன் டெஸ்ட் பார்க்கும்போது இந்த மரம் 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மரம் அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மரத்தை உண்டாக்கினார். இன்னைக்கு தான் மரம் உண்டான நாள்னு வச்சுங்களேன். நாளைக்கு போய் இந்த மரத்தை வெட்டி நீங்கள் கார்பன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு 1 லட்சத்துக்கு முன்னாடி இருந்த மரம் போல் இருக்கும். ஏன்னா கர்த்தர் உன்னை படைக்கும் பொழுது முற்று பெற்றதாக படைத்தார். ஆதாம் ஏவாளை படைக்கும்போது ஆதாமும் ஏவாளும் 2 வயசு பிள்ளைய படைக்கலை, பிறந்த பிள்ளையா படைக்கலை. ஆதாம் ஏவாளும் பிறந்த உடனே ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கும் பால் ஊட்டிக்கிட்டு கக்கா கழுவிட்டு இல்லை. ஆதாம் ஏவாளும் பிறக்கும் போது எப்படி பிறந்தாங்க? மெச்சூர்டாக பிறந்தான். ஏவாள் பிறக்கும் போதே கல்யாணத்துக்கு ரெடியாக பிறந்தா தெரியுமா? என்னங்க ஏவாளை பார்த்த உடனே சொன்னது என்னது? எலும்பின் எலும்பு மாம்சம் மாம்சம் படைச்ச அன்னைக்கு மெச்சூர்டாக படைச்சார். சிருஷ்டிப்புங்கிறது கர்த்தர் போர் அடிக்கிறதா படைக்கல. அன்னைக்கு மரம் இருந்துச்சு, செடிகள் இருந்துச்சு, பள்ளத்தாக்கள் இருந்துச்சு, நீர்வீழ்ச்சிகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. மனுஷன் கேட்ட பிறகு பள்ளத்தாக்கள் எப்படி உண்டாகுச்சுன்னா மழை பெஞ்சு அப்படியே பள்ளத்தாக்கள் உண்டாயிடுச்சுமா. மனுஷன் கண்டுபிடிக்கிறது அப்படித்தான். கர்த்தர் படைச்சது எப்படி என்றால் எல்லாமே முற்று பெற்றதாய் பூர்ணமாக படைச்சார். சகலமும் அவரால் உண்டானது, அவரால் இல்லாமல் ஒன்றுமே உண்டாகலை. எபிரேயர் திருப்போம், எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகத்தை உண்டாக்கினான்னு சொல்லலை, இவரை கொண்டு உலகங்களையும் ஃபுல் ஹோல் கேலக்சியை உண்டாக்கினார். அண்ட சராசரங்களை உண்டாக்கினார். நீங்கள் பார்க்குற, இன்னைக்கு நான் அனுபவிக்கிற நம்முடைய அறிவுக்குட்பட்ட அத்தனையும் உண்டாக்கினது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை பேசுது. சொன்னது புரியுதுங்களா? வார்த்தை பேசுமா? பேசும். இந்த டைல்ஸ் பேசுமா? இந்த டைல்ஸ் பேசுமாங்க? பேசுச்சுன்னா பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு டைல்ஸ் பேசாது, மரம் பேசாது, செடி பேசாது. ஆனால் இது பேசும் தெரியுமா? இது பேசும். வார்த்தை பேசும். வார்த்தை பேசுறது மட்டும் இல்லை, வார்த்தை உருவாக்கும், சிருஷ்டிக்கும். வார்த்தை உங்கள்கிட்ட பேசிருச்சுன்னா அது மேட்ரு செட்டில்டுன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட வார்த்தை வந்துருச்சு, வசனம் வந்துருச்சுன்னா பதில் வந்துருச்சு, அத்தோட மேட்ரு செட்டில்னு சொல்லி எல்லா கவலையும் கண்ணீரையும் தொடச்சிட்டு ஜம்முன்னு நின்றலாம். வார்த்தை வராத வரை ஒன்று உண்டாகவில்லைன்னு அர்த்தம். வார்த்தை வந்துருச்சு, வசனம் வந்துருச்சுன்னா கன்க்ளூஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த நம்ம எதை தேடுகிறோமோ தேடுகிறதற்கான கன்க்ளூஷன், பதில் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் அப்படி உச்ச கட்டத்தில் உயர்ந்து நிற்கும். வசனம் வந்துருச்சு, கர்த்தர் வார்த்தை கொடுத்துட்டாரு, ஒன்று எங்களுக்கு உருவாக்குவதற்கு, என் வாழ்க்கையில ஒன்றை சிருஷ்டிப்பதற்கான வார்த்தை உண்டாயிருச்சுன்னா விசுவாசம் எலும்பி நிற்கும். அப்படி விசுவாசம் எலும்பி நிற்குதுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தளண்டு போன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லும், எப்போ இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கைக்கான பதிலாக பார்த்தா தான். நிறைய மக்கள் வார்த்தை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு வசனம் சொல்லுது அப்படின்னா சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமையை நம்முடைய இருதயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலன்னு அர்த்தம். புரியுறீங்க? 3ஆம் வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் வசனத்தினால் தாங்குகிறவராய் தம்மாலை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். 2ஆம் வசனம் சொல்றார், இவரை கொண்டுனா குமாரனை கொண்டு
உலகங்களை உண்டாக்கினார். 3ஆம் வசனம் சொல்றார், எந்த வார்த்தை கொண்டு உலகங்களை உண்டாக்கினாரோ அதே வார்த்தையை கொண்டு அவர் சர்வத்தையும் தாங்குகிறார் இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? வார்த்தை தான் உண்டாக்குது. எந்த வார்த்தை உண்டாக்குதோ அந்த வார்த்தை அதை சஸ்டெயின் பண்ணுது. ஒரு காரியம் உங்களுக்கு வார்த்தையினால் உருவாயிருக்கு, வசனத்தினால் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அது நீங்கள் காக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது சில மக்கள்லாம் அந்த ஹீலிங் மீட்டிங் போவாங்க, சுகமாக்குற கூட்டத்துக்கு போவாங்க. சுகமாகிற கூட்டத்துக்கு போய் சுகமாகி சாட்சி தான் சொல்லுவாங்க. தெரியுமா? சாட்சி சொன்னாங்க, எனக்கு இந்த வியாதி இருந்துச்சு, நான் சுகமாயிட்டேன், நான் வியாதியோடு சர்ச்சுக்கு வந்தேன், அன்னைக்கு எனக்கு சுகமாயிருச்சு. திரும்பி பார்த்தோம்னா திருப்பி உங்களுக்கு வியாதி வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடச்சிச்சு, கர்த்தரோட நீங்கள் படிச்சிங்க, ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடச்சிச்சு, அந்த வார்த்தையை நீ விசுவாசிச்சிங்க, அந்த வார்த்தையினால் உங்களுக்கு சுகம் உண்டாயிருச்சுன்னா எந்த வார்த்தை உங்களை சுகமாக்குச்சோ கடைசி வரை அந்த வார்த்தை தாங்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு மனுஷனுடைய சுகமாக்கக்கூடிய கிஃப்டை கொண்டு நீங்கள் சுகத்தை பெற்றலாம். ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், அந்த ஹீலிங் மினிஸ்டருடைய கிஃப்டை கொண்டு நீங்கள் சுகமாக இருக்கலாம். ஆனால் திரும்பி உங்களுக்கு வியாதியே வராது அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் வசனத்தினால் சுகமாகிறீர்கள் என்றால், நான் சொல்கிறது விசுவாசியை சொல்கிறேங்க, நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான்னா அதனோட வாழ்க்கை முறையாக இருக்குது. எந்த வார்த்தையை நம்மை சுகமாக்குச்சோ, எந்த வார்த்தை நம்ம ஒரு விடுதலை கொடுச்சோ அந்த வார்த்தை கடைசி வரை நம்ம சஸ்டெயின் பண்ணும். வார்த்தை கிடைச்சிருச்சா, பதில் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். மேட்டர் செட்டில்னு அர்த்தம். ஏன்னா தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 23 சொல்லுகிறார், பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் இல்லை. தேவன் சொன்னார் என்றால் அது மேட்டர் செட்டில்டு, ஃபைனல் அத்தாரிட்டின்னு அர்த்தம். நான் சொன்னேன், நான் எந்த மூடில் சொன்னேன்னு எனக்கு தெரியல, நான் சொன்னனோ அப்படின்னு தேவன் சொல்ல மாட்டார். மனுஷன் சொல்லுவானா? மனுஷன் உற்சாகத்தில் சொல்லிடுவான், ஐயோ அப்போ ஐயோ தெரியாமல் சொல்லிவிட்டோமே, கொஞ்சம் உற்சாகப்பட்டமோ அப்படின்னு நினைப்பான். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அப்படி சொல்லுவது கிடையாது. தேவன் சொன்னார்னா தீர்மானிச்சு சொல்றாரு. தீத்துல சொல்றாரு பொய்யுரையாத தேவன்கிறாரு. எபிரேயர் சொல்றாரு எவ்வளவு வேணும் பொய் சொல்ல முடியாத தேவன்கிறாரு. எவ்வளவு வேணும்னா பொய்யே சொல்ல முடியாது. அவர் நினைச்சா கூட உங்களுக்கு பொய் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு, அந்த வார்த்தையை நம்ம பிடிக்கிறோம் என்றால் அந்த வார்த்தையை ஒரு நாள் பிரேக் பண்ண மாட்டார். உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறாரா ஏதாச்சும் அப்படின்னா வார்த்தையை பிரேக் பண்ண மாட்டார். எனக்கும் பிரேக் பண்ண மாட்டார், யாருக்குமே பிரேக் பண்ண மாட்டார். தேவன் சொல்றாரு, தேவன் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறோம்னா மேட்டர் செல்ட்டுன்னு அர்த்தம். தேவன் சொன்னால் நான் விசுவாச்சேன், அதுக்கப்புறம் மிச்ச எல்லாவற்றையும் பார்க்க வேண்டிய வேலை அவருடைய வேலை. நீ அப்படி வசனத்தை பார்க்குறீங்கன்னா நீங்க ஜெயிக்கிற மண்டலத்தில் வாழ ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். ஏதோ எழுத்தா பார்க்குறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் விசுவாசத்தில் வாழ்றது, வெற்றிகளை வாழ்றது கஷ்டம் சொல்றாரு. திரும்பி வாசிப்போம், எபிரேயர் 11க்கு வருவோம். வார்த்தை ரெவலேஷனாக வரணுங்க. வார்த்தை எழுத்து உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு நேரம் கொண்டு போயிடணும். கொண்டு போயிடுச்சுன்னா ஒன்றை உருவாக்கிறோம். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம காணப்படுகிற நம்ம காண்கிற அத்தனையும் இன்னொரு காரியத்திலிருந்து உருவாக்கலை, ஒன்றிலிருந்து ஒன்று உருவாக்கலை. சொன்னது புரியுதுங்களாங்க? இப்போ பிரியாணி இங்கே எப்படி வந்துச்சு? இப்படி எப்படி வந்துச்சு தெரியல, திறந்து பார்த்தேன் பிரியாணி இருக்கு அப்படின்னா, பிரியாணி அரிசி இருக்கு, கறி இருக்கு, எல்லாமே இருந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாணி வரும். இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த பிக் பேங் தியரிங்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய இதே ஒன்று வெடிச்சிச்சு, வெடிச்ச உடனே அப்படியே உலகங்கள் உருவாயிருச்சு. அப்படி உருவாக்க முடியாது. இப்போ சிவகாசியில் ஒரு ஒரு ஆபீஸை வருமான வரித்தாரக்காரன் சோதனை விடுறான்னு வச்சுங்களேன். ஒரு பேப்பர் கம்பெனிக்காரன் உள்ளே பார்த்தோம்னா ஃபுல்லாக 500 ரூபா கட்டாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது.
ஏன் இவ்வளோ பணம்? ஐயோ அப்படியா, நான் வெறும் பேப்பர் தானே அடிக்க வச்சுருந்தேன், நேற்று பேப்பராக இருந்துச்சு, பக்கத்தில் வெடி போட்டிருந்தாங்க, அது வெடி உருவா மாதிரி இருக்குமோ அப்படின்னு என்ன நினைப்பாங்க? நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனால் பிக் பேங் தியரியை நம்புவாங்க. ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சிருஷ்டித்தவர் ஒருத்தர் இருக்கிறார்னு அர்த்தம். எந்த ஒரு காரியமும் சிருஷ்டிகர் இல்லாமல் சிருஷ்டிப்பு கிடையாது. நீங்க மனுஷன் சொல்றான்ல, தெய்வத்தை தேடி போறதுமா சும்மா, அது பொய். நீ இல்லாத மாயை தேடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மாயை தேடி போனீங்கன்னா அது மாயா தான் இருக்கும். ஆனா சிருஷ்டிகரை தேடி போறீங்கன்னா சிருஷ்டிகர் தன்னை வெளிப்படுத்துவார். இந்த உலகத்துல ஏதோ ஒரு காட்டுல ஒரு மூலையில மெய்யான தெய்வம்னா யாருன்னு ஒருத்தர் மெய்யாவே ஜெபம் பண்ணான்னா கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். ஏதோ ஒரு வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்துவார், ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். நம்ம சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ண பார்த்தீங்களா, பாஸ்டர் ரமேஷ், அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணி நிறைய காசு வச்சு எல்லா விதத்துலேயும் தலைகளை ஆடி நிறைய லெதர் பிஸ்னஸ் பண்ணார். கடைசியில் சூசைட் பண்ணலான்னு ரயில்வே ட்ராக்கில் போகும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் மத்தையும் சொன்னோன்னா அவர் இறங்கி பார்த்து மத்தையை தேடி இருக்கார். அவர் மத்தைன்னு எவனே ஒருத்தன் சொல்கிறான், அவன் வந்து நம்ம பாரத்தை நீக்குவான்னு சொல்லி அவர் தேடி போனது மத்தையை தான், இயேசுவா கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கேத்தலிக் சர்ச்சில் போய் ரசிக்கப்பட்டு மனம் மாறினார். மெய்யா வசனத்தை பார்க்கிறீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு நேரம் கொண்டு போகும். வசனமே இல்லைன்னா விடுதலையாக முடியாது. நம்ம காரியத்தை உருவாக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டாகணும், ஜெயம் உண்டாகும் என்றால் நமக்கு தேவையானது என்ன? வார்த்தை. வார்த்தை வந்துச்சுன்னா அது நம்பகமானது, நம்ம நிற்கக்கூடியது, நம்ம சார்ந்து கொள்ளக்கூடியது. விசுவாசத்தை குறித்து தான் பார்க்குறோம். வார்த்தை தான் விசுவாசத்துக்கு அஸ்திபாரம். போன வாரம் இங்கே தான் ஆரம்பித்தேன். வார்த்தை தான் விசுவாசத்துக்கு அஸ்திபாரம் ஆரம்பித்தேன். நான் சொல்கிறேன், உதாரணம் தான் சொல்கிறேன். காலையில் வீட்டுக்கு வாங்க, ஒரு 1000 ரூபா தரேங்கிறேன், கொடுப்பனா இல்லையா? கட்டாயம் கொடுப்பாங்க. காலைல வீட்டுக்கு வாங்க 1000 ரூபா தரேன்னு சொன்னேன்னா எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் நான் கொடுப்பேன். ஏன் சொன்னேன். ஆனால் காலையில் நீங்கள் வீட்டுக்கு வந்து பாஸ் ஒரு 1000 ரூபா தாங்கன்னா அடா காலங்காத்தால வந்து நிற்கிறாங்க நினைப்பேன் நான். காலங்காத்தாலையா என்னங்க அப்படி என்னங்க அவசரம்னுட்டேன் கேட்பேன். 2-3 கேள்வி கேட்கணும். ஆனால் நான் சொன்ன வார்த்தையில் நம்பி வந்தீங்கன்னா நான் கேள்வி கேட்க மாட்டேன், உடனே கொடுப்பேன். 1000 ரூபான்னா கேட்காம கூட கொடுத்துருவேன், சொல்லாமல் இருந்தால் கூட கஷ்டப்படுறீங்கன்னுட்டு. 1 லட்சம்னா வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. நான் சொல்லியிருந்தேன்னா செஞ்சிருவாங்க. காலை வாங்க பிரதர் 1 லட்சம் தாரேன்னா கட்டாயம் செஞ்சிருவேன். என் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சு படுக்கிறேன்னா என்ன வேணும் உங்களுக்கு? வார்த்தை வேணும். தேவன் என் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார்ன்ற உங்களுக்கு கான்ஃபிடென்ட் என்றால் வார்த்தை வேணும். உலகத்தில் நம்ப முடியாத உலகங்க. எதை நம்ப முடியாதுன்னா குறிப்பாக வார்த்தையை நம்ப முடியாத உலகம் தெரியுமா? இன்னைக்கு எதுக்கு லாயர் இருக்காங்க? எதுக்கு லாயர் இருக்கான்? சொன்ன வார்த்தையை மனுஷன் கை கொள்ள மாட்டான், அதனால தான் லாயர் இருக்காங்க. சொன்ன வார்த்தையை எல்லா மனுஷனும் கை கொண்டானா லாயருக்கு வேலை இல்லை தெரியுமா? லாயருக்கும் வேலை இல்லை, ஜட்ஜுக்கும் வேலை இல்லை. ஏன் இவ்வளோ பிரச்சனை? மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்ப மாட்டான், எழுதி கொடுத்ததை நம்ப மாட்டான், அதில் சொன்னதை நம்ப மாட்டான், அதில் சொன்ன மாட்டான், எல்லாம் மீறும். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. உலகத்தில் நம்பக்கூடிய ஒரே ஒருத்தர் இருக்கிறார் என்றால் கர்த்தர், கர்த்தருடைய வார்த்தை. திருப்போம் 2 பேதுரு திருப்போம். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தில் எழுதுறார். கடைசி காலத்தில் ஒரு மனிதன் பேசுகிறது அத்தனை முக்கியமானது. ஏதோ ஒரு காரியத்தை மனதில் மிக மிக முக்கியமாக இருக்கிற காரியத்தை அவர் எழுத நினைக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை மக்களுடைய மனதில் அவர் ஆழமாக நிலைநிறுத்தி விட்டு போகணும்னு நினைக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார் 2 பேதுரு 1:13, நம்முடைய கர்த்தராகிய இயேசு எனக்கு அறிவித்தபடி என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும். நான் எவ்வளோ சீக்கிரமாக நான் இந்த உலகத்தை விட்டு போகணும், அவ்வளோ சீக்கிரம் போயிடுவேன். அதனால் உங்களுக்கு சில காரியத்தை நான் நினைப்பூட்ட எழுத விரும்புகிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் எழுதுகிறார். 16 வசனம், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு
அறிவித்தோம். நாங்கள் இதை கட்டுக்கதையை நம்பலை. இயேசு ஒருத்தர் வந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்தார் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கட்டுக்கதையை நம்பலை. இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்று நான் ஒரு கட்டுக்கதையை நம்பி நாங்கள் பிரசங்கம் பண்ணலை. முக்கியங்க, யாருக்கு எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாங்க? யூதர்களுக்கு எழுதுறாருங்க. அவருடைய பிரதானமான ஊழியம் யாருக்கு? யூதர்களுக்கு தான் பிரதானமான ஊழியம். அது நமக்கு உரியதான், நமக்கு உரியது. ஆனால் யூதர்கள் வந்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நம்பலை. அதனால சொல்றாரு, நாங்கள் ஒரு கட்டுக்கதையை நம்பலை. இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்று ஏதோ ஒரு கட்டுக்கதையை நம்பலை, ஒரு கட்டுக்கதை பிரசங்கம் பண்ணல. இயேசு வந்து உயிரோடு எழுந்தார் என்பதை கட்டுக்கதையும் சொல்லலை. அதான் சொல்றாரு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதா அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகை உங்களுக்கு அறிவித்தோம். இவருடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஒரு பெரிய அனுபவத்தை சொல்றார். மர்ரூமலை சம்பவத்தை சொல்றார். மத்தேயு 17 சம்பவத்தை சொல்றார். மர்ரூமலை சம்பவம் நம்மளாம் தெரியும். ஆண்டவர் மேலே மர்ரூம் ஆகிறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை கூப்பிட்டு போய் அங்கே போய் மர்ரூம் ஆகிறார். அதாவது வருகையில் எப்படி இருப்பாரோ அப்படி வந்து அப்படி மகிமை அடைகிறார், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. அப்போ வந்து எலியாவும் மோசையும் வந்து அங்கே தரிசனமாகறாங்க. தரிசனமான உடனே பேதுரு டக்குன்னு வாயை திறந்து அந்த இடத்துல உமக்கு ஒரு சர்ச்சு, எலியாவுக்கு ஒரு சர்ச்சு, மோசைக்கு ஒரு சர்ச்சு, 3 சர்ச்சை ஈக்குவல் ஆக்கிடலாம் சொன்ன உடனே தேவன் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு புத்தகம் வந்து 2 தான், மோசையின் ஆகமங்கள், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதம். பிரதானமாக சொல்ல வேண்டுமென்றால் மோசையின் ஆகமங்கள், தீர்க்க தரிசனங்கள். அதனால இயேசு சொல்கிறார் இல்லையா, தீர்க்க தரிசனங்களையும் மோசையின் ஆகமங்களையும் படித்து பாருங்க. நேரம் ஏமா ஒரு சீசல்கிட்ட சொன்னாங்க 24 வேதத்தில். பழைய ஏற்பாடுனா எது உங்களுக்கு? மோசையின் ஆகமங்கள், தீர்க்க தரிசன புத்தகம். அதுக்கு மோசையின் ஆகமங்களுக்கு மோசே வர்றாரு. தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு முக்கியமான தீர்க்கதரிசியாக எலியா வர்றாரு. அவங்க சாகாமல் போனவங்க மட்டுமல்ல, அந்த பழைய ஏற்பாட்டுடைய பிக்சர். அவங்க யாருக்கு நேரம் கொண்டு போகணும்? கிறிஸ்துவுக்கு நேரம் கொண்டு போகணும். அதான் அவங்களுடைய ஊழியமே. கவனிக்கிறீங்களாங்க? நீங்கள் வேத வாக்கியம் படிச்சீங்கன்னா யாருக்கு நேரம் அவங்களை கொண்டு போகணும்? இயேசுக்கு நேரம் கொண்டு போகணும். ஆனால் பேதுரு என்ன செய்கிறாருன்னா எல்லாரையும் மொத்தமாக போட்டு குழப்புறாரு. பழைய ஏற்பாட்டுக்குள்ள புதிய ஏற்பாட்டை போடுறாரு, புதிய ஏற்பாட்டுக்குள்ள பழைய ஏற்பாட்டில் போறாரு. அதாவது பழைய ஏற்பாட்டை படிக்கலாம், ஆனால் பழைய ஏற்பாட்டிலேருந்து நீ புதிய ஏற்பாட்டை உருவணும். புரியலையாங்க? பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது பழைய ஏற்பாட்டிலேருந்து கிறிஸ்துவை எடுக்கணும். உடனே சொல்றாரு, உடனே ஒரு சத்தம் வருது, இவருடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் சத்தம் வருது. அது சொல்றாரு. நாங்கள் அவரை தேவனுடைய குமாரன் நாங்களாம் சொல்லலை, பிதாவே என்கிட்ட பேசினா இருக்கிறார். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இவர் தான் தேவனுடைய குமாரன் நாங்கள் சொல்கிறோம்னா நாங்கள் அதே கட்டுக்கதை நம்பி சொல்லலை, நாங்கள் கண்ணார பார்த்தோங்கிறார். கண்ணார பார்த்தா அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகினார். டிரான்ஸ்ஃபார்ம் மர்ரூம் ஆகிறது மட்டும் கிடையாது, பரலோக பிதாவினுடைய சத்தத்தை கேட்டாங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஆனால் ஒரு வார்த்தையை அவர் உருவிட்டு சொல்கிறார். ஏன் அப்படி உருவினாருன்னு தெரியல. இவரோட நேசகுமாரன் இவர் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லலை, இன்னொன்று சொன்னார், இவருக்கு செவி கொடுன்னு சொன்னார். தெரியுமா? அது ஏன் பேதுரு எழுதலன்னு தெரியல. பேதுருகிட்ட தான் சொன்னார், அதை இவருக்கு செவி கொடுங்கன்னாரு. அப்போ சொல்கிறாரு, கிரவாசிங்க முக்கியங்க, ஜெபத்தில் முக்கியமான ஒரு காரியத்தையும் அவர் சொல்கிறார். இதில் இவர் பேசினார். இவர் பேசுகிறது மட்டுமில்ல, அதே நேரத்தில் பிதாவும் பேசுகிறார். ஜெபங்கிறது மோனலாக் கிடையாது, ஜெபங்கிறது டயலாக். நான் பேசணும், அப்புறம் அவர் பேசணும். அவர் பேசுகிறார் பார்த்தீங்களா, அதான் பதில். நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, பேசி முடிஞ்சோன்னா அவர் பேசுகிறார் பார்த்தீங்களா, அதான் பதில். நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பேசினாரு? நான் தான் பேசினேன். அப்படின்னா ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பேசி முடிஞ்சோன்னா அவர் ஏதாச்சும் உங்கள்கிட்ட பேசணும். இப்படி தானேங்க? நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், என்னை பேசவே விடலை, நீங்கள் கடக்கடன்னு சொல்லி டீயை அடுத்து ஆங்கிற டீயை குடிச்சு அடுத்த ஒரு வடையை கொடுக்குறீங்க, முடிஞ்சு அப்படின்னா
நான் வந்ததே வேஸ்ட்டாக போயிரும்ல. நீ கர்த்தருடைய சமூகத்தில் போனால் ரொம்ப முக்கியம் என்ன, அவர் பேசணும். சில இடத்துல உளரக்கூட செஞ்சுருக்கலாம். உளர்னதுக்கப்புறம் அவர் ஒன்று பேசுகிறார் பார்த்தீங்களா, அதான் பதில். எனக்கு இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், அதான் பதில். கீழே வாசிப்போம் 18. அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயத்தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனம் ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய வார்த்தை எந்த ஒரு வார்த்தையும் மனிதனுடைய விருப்பத்தினாலேயே மனிதனுடைய சித்தத்தினாலே எழுதப்படவில்லை. தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். அவர் அநேக நேரத்தில் எழுதின எழுத்து அதனோட அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு காரியத்தை பேசுகிறேன்னா அதனோட அர்த்தம் தெரிஞ்சால் நான் பேசுகிறேன். நான் பேசும் பொழுது எனக்கு அந்த அர்த்தம் விளங்கும், எதை பேசுகிறேன்னு தெரியும். ஆனால் அவர்கள் எழுதும்போது அவர்கள் என்ன அர்த்தத்தில் எழுதுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் எழுத வச்சார். அவங்க சுய தோற்றமானது கிடையாது, அது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதுங்கிறாரு. அதில் ஒரு காரியம் சொல்கிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. எதை விட அதிக உறுதியானது? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டுன்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டை சொல்கிறார். என்னங்க அந்த இவர் எழுதும் போதெல்லாம் இன்னைக்கு புத்தகம் நம்ம புதிய ஏற்பாடு இருக்கிற மாதிரி புத்தகம் இல்லை. அன்னைக்கு அவர்களுக்கு இருந்தது என்னது? பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு, அந்த ஹோல் பழைய ஏற்பாடு. அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஹோல் பழைய ஏற்பாடு தெரியும். குறிப்பாக யாருக்கு சொல்றாரு? யூதருக்கு சொல்றாரு. அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. எதை விட அதிக உறுதியானது? அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் உண்டுங்கிற. எதை விட அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் உண்டு? பார்த்த தரிசனத்தை பார்க்கலும் கேட்ட சத்தத்தை பார்க்கலும் அதிக உறுதியானது வசனங்கிறார். இவர் தான் நேசகுமாரன் சொல்றாரு. எப்படி தெரியும்? அவர் மர்ரூமானாருங்க. மர்ரூமானாரு. அவர் வர 2வது வரியில் எப்படி இருப்பாரோ அப்படி மர்ரூமானார் பார்த்தோங்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்லை, பிதா பேசினாருங்க. பிதா பேசினதை கேட்டங்கிறாரு. ஆனால் அதை பார்க்கல ரொம்ப உறுதியான என்னதென்றால் வசனங்கிறாரு. உனக்கு புரியுதுங்களாங்க? சில நேரத்தில் உங்களுக்கு பதில் வேணும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, பதில் வேணும். உங்களுக்கு ஒரு கனவு மாதிரி வந்துச்சு, எனக்கு இருக்கிற கனவு வந்துச்சு, ஒரு தரிசனம் வந்துச்சு. கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வசனம் வந்துச்சா? வசனம் வந்துச்சா? தரிசனம் அதான் தரிசனம் சொல்ல முடியாது. தரிசனம் எந்த வசனத்தின் அடிப்படையில் இருந்துச்சு? நான் சொன்னது புரியுதுங்களா? வசனத்தின் அடிப்படையில் இல்லை என்றால் நீங்க எதையுமே நம்ப முடியாதுங்க. என்னன்னாலும் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. எந்த வசனம், எந்த வசனத்தின் அடிப்படையில் தீர்க்க தரிசனம் வந்துச்சு உங்களுக்கு? இல்லைன்னா நீங்க நம்பலாம், இல்லைன்னா ஏமாறலாம். நல்லா கவனிங்க. நீங்க பார்க்கறது உங்களை ஏமாத்துமா? கேட்கறது ஏமாத்துமா? ஏமாத்தும். உங்களை ஏமாறாத பண்ணது ஒண்ணுன்னா கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். வசனம் வந்துருச்சுன்னா மேட்ரு செட்டில்டு. ஏமாற்றவே மாட்டார். என்ன சொன்னவர் எவ்வளவேனும் பொய் சொல்ல முடியாத தேவன். சொன்னார் என்றால் மேட்ரு செட்டில்டு, அவ்வளவுதான். அது நீங்க நிக்கலாம், அது மேல நின்றலாம், அப்படியே உறுதியா நிக்கலாம். பேதுருட்ட வான்னாரா? அவ்வளவுதான், மேட்ரு செட்டில்டு. இறங்கிட்டாரு. அவளுக்கு அத்தனை பேர் வாங்கினா அத்தனை பேர் இறங்கலாம் தெரியுமா? வசனம் தாங்க முக்கியம். இப்போ நமக்கு ஒரு தேவதூன் இருக்கான்னு சொல்லுதா? உங்களுக்கு ஒரு தேவதூன் இருக்காங்களா? எனக்கு இருக்காங்களா? நீங்க நடுராத்துல சுடுகாட்டு வழியா போகும்போது தேவதூனுக்கு பின்னாடி வரானா? வர்றான். உருவன பட்டயத்தோடு வருவான். என்னையா மாத்துறீங்களா? நீங்க பார்த்தது நான் பார்த்தல. ஆனால் தேவதூன் இருக்கான். பார்க்கறதுனால இல்லைன்னு கிடையாது. இல்லை, என்னுடைய தேவதூனை நான் பார்த்துட்டா நல்லது. ஆனால் அது ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் சொன்னார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்களே
பாக்கியவான். ஒரு காரியத்தை பார்க்கல நீங்க, ஆனா வசனம் சொல்லுது விசுவாசிக்கிற நீங்க யாரு? பிளஸட் மேன். அதோட உங்க விசுவாசத்துக்கு ஒரு ஒரு முத்திரை போடுறாரு. அங்கே 90 சொல்றோம் இல்லையா, அவனுக்கு என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். வசனத்தை படிக்கிறோம், தேவதூதர்களை பாதுகாப்பாங்க பராமரிப்பாங்க நினைக்கிறோம். ஏன்? வசனம் சொல்லுது. பார்க்கறது ஏமாத்தோம், கேட்கறது ஏமாத்தோம், உணர்றது கூட அவங்களை ஏமாத்துறோம் தெரியுமா? இந்த இடத்துல ஈவில் ஸ்பிரிட்டை பற்றி பேசும்போது கூட உங்களுக்கு புல்லரிக்கலாம். அப்படியே இது புல்லரிச்சிருச்சு ஆவியா? இல்லை ஏமாத்தோம். வசனம் சொன்னது மட்டும்தான் நிச்சயம். அப்புறம் சொல்றாரு 19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எது வரைக்கும் வசனத்தை கேட்கணுங்கிறார். தேவன் தன்னோட அன்பின் அடிப்படையில் நம்ம கையில் ஒரு பைபிளை கொடுத்துருக்கார் இல்லையா? அது ஆண்டவர் நம்ம மேல் வச்ச ஒரு அன்பு. ஆவிக்குரிய காரியத்திலேயே தொடக்கூடியது பார்க்கக்கூடியது ஒன்றுன்னா இது ஒன்று தான். வேறு எதுவுமே தொட முடியாது, வேறு எதுவுமே பார்க்க முடியாது. இதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இது எப்படின்னா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். இப்போ சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் ஆனதுனால சூரியன் இல்லை. சூரியன் இல்லாதனால நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் போட்டிருக்கோம் இங்கே ஐயா. நம்ம பார்க்கணும், இல்லாட்டி வெளியே இப்போ போகிறோம், காரை எடுத்துகிட்டு வெளியே போகிறோம்னா நமக்கு வந்து உடனே லைட்டை ஆன் பண்ணணும். ஏன்னா தான் ஏன் இல்லைன்னா சூரியன் இல்லை, எப்படி போகணுன்னு தெரியாது, எந்த வழியில் போகணுன்னு தெரியாது, என்ன தீர்மானம் எடுக்கணும்னு சில நேரத்தில் தெரியாது நமக்கு. அப்படி தீர்மானம் எடுக்க தெரியாத போது நமக்கு தேவையான என்னதென்றால் வசனம் வேணும். இந்த வசனம் ஜீவ வார்த்தையாக இருக்கிற இயேசுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. எனக்கு பைபிள் படித்தா போதும், நான் கத்தரை ஆராதிக்கணும்னு அவசியம் கிடையாது, கத்தரோட பழகணும்னு அவசியம் கிடையாது, கத்தரை தேடணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஆள் ரெண்டு சாப்டர் படிச்சுட்டு அது என்ன சொல்லுதுன்னு தெரியாது, எது சொல்லுன்னு தெரியாது, ஆனால் 2 சாப்டர் படிச்சுட்டு நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சூரியனே தேவையில்லை, எனக்கு ஆர்டிஃபிஷியல் லைட்டே போதுன்னு நினைக்கிறீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? சொல்ற விளக்கத்தை புரிஞ்சு வச்சுக்கோங்க. எது வரைக்கும் லைட் எரியணும்னா வெளியே லைட் போடுறோம், வராண்ட வெளியே லைட்டு போடுறோம். எது வரைக்கும் போடுவீங்க? காலையில் வர தான் போடுவீங்க. காலைக்கு அப்புறமும் அது லைட் எரியக்கூடாது, லைட் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? சில நேரத்தை எப்படி செய்வது எது செய்யணும்னு தெரியல, குழப்பமாக இருப்போம், சரியான பதில் தெரியாமல் இருக்கும். ஒரு வசனம் உங்களுக்கு கிடச்சிருக்கும், அந்த வசனத்தோடைய பூர்ண வெளிச்சம் கூட உங்களுக்கு கிடச்சிருக்காது. இந்த வசனம் மெய்யாவே என்ன சொல்லுது அப்படின்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு வசனம் உங்களுக்கு கிடைச்சும் போது உங்களுக்குள்ள அந்த குழப்பத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கிடைச்சது மாதிரி இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களுக்கு டோட்டலாக பதிலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலை, ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. அந்த வசனத்தோடைய டோட்டல் அறிவு உங்களுக்கு கிடைக்கல, புரியலை. ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், வசனம் கொடுத்தார், புரியலை. ஆனால் அந்த வசனத்தையே தொடர்ந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க வச்சுங்களேன், ஒரு ஸ்டேஜில் என்ன உண்டாகுன்னா உங்களுடைய இருதயத்தில் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும். அதான் கிறிஸ்து. அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு. அவர் உங்கள் இருதயத்தில் ரேமாவாக வலுப்பார். அப்படியே லோகாஸ் எங்கே கொண்டு போகணும்னா உங்களை ரேமாவா மாற்றும். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த ரேமாவா மாறுகிற வரை அந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சிருக்கணும். சுகத்துக்காக விசுவாச அறிக்கை சொல்கிறோம், எல்லா வசனமும் உங்கள்கிட்ட பேச்சான்னு கேட்டால் பேசலை. அப்போ எல்லா வசனம் சொல்லக்கூடாதா? எல்லா வசனம் சொல்லணும். பேசிச்சோ பேசலையோ அந்த வசனத்துக்கு உயிர் இருக்கு. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வசனத்தோடய ஒட்டிகிட்டு இருக்கீங்க, வசனத்தோடய பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் என்ன மாறும்னா உங்களுக்கு வந்து விடிவெள்ளி நட்சத்திரமாக சன்னுக்கு நேரம் கொண்டு போகும். SUNனுக்கு நேரம் இல்லை, SONனுக்கு நேரம் கொண்டு போகும். அதுக்கப்புறம் உங்கள் என்ன உண்டாங்க, உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாயிரும். இப்போ நீங்கள் எழுத்தை பிடிச்சிருக்குல்ல, எழுத்துக்கு பின்னாடி இருக்க நபரோட லிங்க் வச்சுட்டீங்க. அந்த நபரோட லிங்க் வருகிற வரை சொல்றாரு, பொழுது விடிந்து விடிவெள்ளி
விடுதலை உங்கள் இருதயத்தில், வெளியல்ல, இருதயத்தில் உங்கள் உள்ளத்தில் ரேமாவா வந்து வெளிச்சம் உதிக்கிற வரை வசனத்தை கவனித்திருப்பது, வசனத்தை பிடித்திருப்பது, வசனத்தோடு டிராவல் பண்ணது நலங்கிறார். எத்தனை வசனங்கள் நம்ம விளங்காமல் இருக்கோம், புரியாமல் இருக்கும். ஆனால் வசனத்தை பிடிச்சிருக்கோமா? பிடிச்சிட்டு ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகுங்க. எத்தனை வசனம் படிக்கிறோம், மன ரீதியாக தான் படிச்சிருக்கோம். என்னங்க, பொருளாதார செழிப்பை பற்றி கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார் தெரியுமா? நல்ல வீடுகளை கட்டி கொடுப்பாருன்னு தெரியுமா? ஆனால் அந்த ரெவலேஷனாக வந்துச்சா ரொம்ப பேருக்கு வராது. அந்த ரெவலேஷனாக வருகிற வரை அந்த வசனத்தை அப்படி இறுக்கி பிடிச்சிருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் என்ன உண்டா, உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். அந்த எழுத்து எங்கே கொண்டு போகும்னா ஜீவ வார்த்தையாக இருக்க கிறிஸ்துவுக்கு நேரம் கொண்டு போயிடும். அதுவரை வசனத்தை கவனித்திருப்பது நலம். வசனத்தை படித்தேன், என்ன படித்தேன் இந்தா பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னா நம்ம கவனிக்கலன்னு அர்த்தம். விளையாடு சீரியஸ் ஜோக்கா சொல்லாதான் ரீசன். நம்ம நமக்கு அநேக நேரத்தில் நம்ம வசனம் உள்ள நிற்கல. இந்த வசனம் உள்ள நின்று திருப்பி 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 இந்த வசனத்தை சிந்திக்க வரும் பொழுது ஒரு நேரத்தில் அந்த வசனத்துடைய ரியல் மீனிங் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரியல் மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இருதயத்தில் வெளிச்சம் உதிச்சிருச்சுன்னு அர்த்தம். அர்த்தம் முக்கியங்க. சங்கீதத்தில் சொல்றாரு, உங்களுடைய சகல நாமத்தின் பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீருடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறார். எல்லாரையும் பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கு. வார்த்தை வந்து வார்த்தைக்கு வந்து இனப்பாகுபாடு கிடையாது தெரியுமா? வார்த்தைக்கு இனப்பாகுபாடு கிடையாது. வார்த்தைக்கு வந்து ஜெண்டர் பாகுபாடு கிடையாது. ஆண்களுக்கு தான் வசனம் பலிக்கும், பெண்களுக்கு வசனம் பலிக்காதுன்னு கிடையாது. இனப்பாகுபாடு கிடையாது, படிப்பு பாகுபாடு கிடையாது, எந்த பாகுபாடும் கிடையாது. வார்த்தை பார்க்கறது ஒன்னே ஒன்று என்றால் இவன் எவ்வளவு அந்த வசனத்தில் நிற்கிறான் அதை மட்டும் தான் பார்க்கும். நான் படிச்சிருக்கேன் படிக்கல அதெல்லாம் மேட்டரே கிடையாது. வசனம் சொல்லுச்சுன்னா நீங்கள் அப்படியே நிற்கலாம், அதுலேயே நிற்கலாம், வசனம் மாறாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சென்னை போகிறேன். சென்னையிலேருந்து ஒரு பசங்க நல்ல உற்சாகமாக குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தாங்க. என்னுடைய கம்பார்ட்மெண்ட் முழுக்க அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் பெரிய அந்த சண்டியர் சொல்லுவாங்க தெரியுமா? சண்டியர். நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. நான் எப்பேற்பட்ட சண்டியராக இருந்து வந்தேன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு உட்காந்தா என்னன்னு கேட்டான். பாஸ்டர்னு. கொஞ்சம் இருங்க வர்றேன்னா. நீ வா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பாஸ்டர்னு சொன்னோடனே இது பிரேஸ்லர் பிரதர் அப்படி ஆள் பேச உட்காரனேன். வந்து உட்காந்தான். பிரதர் பார்த்தீங்களா இந்த முஸ்லீம் மக்கள் இருக்காங்க பார்த்துங்க, அவன் எடுத்தோன்னு நம்ம டவரில் அங்கே போகிறான். நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கணுங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் எல்லாம் பெற்றுக்கிட்டா என்னங்க என்ன இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் காலத்துக்கு ஒத்துக்குமா? அந்த நாட்களில் பெற்றுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும்னா அடுத்து என்ன எங்கே வரான்னா பைபிளும் அப்டேட் கிடையாதுங்கிறது தான் அவன்கிட்ட வந்தது. பைபிள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அது வந்து அப்டேட் ஆகலை நினச்சான். நான் அவனுக்கு புரிய மாதிரி சொன்னேன். சூரியன் படைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் சுடுதில்லை, இன்னும் சுடுதில்லை, இன்னும் மதியம் 1 மணிக்கு போனோம்னா காந்துதில்லை. அது அதுக்கு இருந்துச்சுன்னா வசனமும் அப்படித்தான் ஏன் மாறாதியா? அன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வசனம் இன்னைக்கும். கல்ச்சர் மாறலாம், மதம் மாறலாம், மனுஷன் மாறலாம், வசனம் மாறாது. வசனத்தில் நிற்கிறீங்க, பிடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் உதிக்கும். அந்த வெளிச்சம் உதிக்கிற வரை வசனத்தை பிடிச்சிருக்கணும். ஏன்னா வார்த்தை அதிகாரம் உள்ளது, வார்த்தை வல்லமை உள்ளது, வார்த்தை சூழ்நிலைகளை மாற்ற வல்லது. இந்த பிரச்சனைக்கு பதில் எங்கே இருக்குன்னா வார்த்தையில் தான் இருக்குது. சங்கீதம் 89 போவோம். வார்த்தை விசுவாசத்துக்கு அஸ்திபாரம். அதே நேரத்தில் வார்த்தைங்கிறது நித்தியமானது, உறுதியானது. வார்த்தை தான் ஃபைனல் அத்தாரிட்டி. சங்கீதம் 89 34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகளை விளம்படதை மாற்றாமலும் இருப்பேன். கர்த்தர் வந்து வாயை திறந்து ஒன்று சொன்னார்னா உடன்படிக்கை. நம்ம வாயை திறந்து ஒன்று சொன்னோம்னா என்ன சொன்னோன்னு நமக்கு தெரியாது, அப்படியே சொன்னோமோ. ஆனால் தேவன் வாயை திறந்து ஒன்று சொல்லிட்டாருன்னா அது உடன்படிக்கை. என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்ற மாட்டேன். வாயை திறந்து ஒன்று சொல்லிட்டாருன்னா உயிர் போனால் கூட மாற மாட்டார். அதனால தான் நீங்கள் எதை தேடணும் என்றதென்றால் வெள்ளியை பார்க்கலும் பொன்னை பார்க்கலும்
வசனத்தை தேடணும். வசனத்தை தேடுறீங்க, வசனத்தில் உட்காடுறீங்க, வசனத்தில் நிலைச்சு நிற்கிறீங்கன்னா, வார்த்தை வந்துருச்சுன்னா கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணிட்டார்னு அர்த்தம். உடன்படிக்கைன்னு என்னதுங்க? உயிரின் அடிப்படையில் பண்ணுறதுங்க. ரெண்டு பேர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கவனன்ட் அக்ரிமெண்ட்டு, உயிரின் அடிப்படையில் பண்ணக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டு. போயிடுவோம், எரேமியா போயிடுவோம். எரேமியா 33:20 குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகல் காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ண உடன்படிக்கையும் அவமாக்கினால், அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். ஆதியா 1 எடுத்து சொல்றாரு, நான் பகல் காலத்தை குறித்தும் ராக்காலத்தை குறித்தும் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கிறார். காலைல நம்ம நாட்டில் இப்போ கொஞ்சம் லேட்டாக சூரியன் தெரியும். ஆனால் கொஞ்சம் பூமி சூரியனை தாண்டி தள்ளி போகிறதுனால குளிர்ச்சி ஆகுது. காலையில் எப்படினாலும் வெளிச்சம் வந்துடுமா? மழை காலம் மறந்தால் கூட கொஞ்சம் லேட்டாக வெளிச்சம் கிடச்சிடும். என்ன மறைஞ்சு நிற்குது. காலையில் கட்டாயம் சூரியன் ஒதிக்குங்கிற நம்பிக்கையில் தான் நைட்டு படுக்கிறோம், அப்படி தானே? சாயங்காலம் ஆச்சுன்னா சூரியன் மறைஞ்சிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை கர்த்தர் எப்படி சொல்கிறாருண்டா, அது உடன்படிக்கைங்கிறார். ஒரு உயிருள்ள மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணலை, இயற்கையோடு, சூரியனோடு, கால மாற்றத்தோடு, பூமியோடு ஒரு உடன்படிக்கை. பூமி சுத்துது இல்லையா, அவர் உடன்படிக்கை பண்ணுங்கிறார். காலையில் உங்களுக்கு விடியவே இல்லை, சிலருக்கு விடியாதுன்னா 11 மணி வரை விடியாது தெரியுமா, அவங்களுக்கு சொல்லலை. காலையில் சூரியனே எலும்ப அப்படியே கண்டினியூஸாக இருட்டா இருக்கு அப்படின்னா, நான் தாவீதோடு பண்ண உடன்படிக்கை நான் மீறிட்டேன்னு அர்த்தம். அது வேஸ்ட்டாக போச்சுன்னு அர்த்தம். என் ஆசாரியரோடு நான் பண்ண உடன்படிக்கையும் அது வீணாக போகும்னு அர்த்தம். காலையில் சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னா நான் தாவீதோடு பண்ண உடன்படிக்கையும் நிச்சயமாக நிலை நிற்குங்கிறார். காலைல சூரியன் உதிக்குதா? ஏன் உதிக்குது? ஆதியா 1 சொன்னார், சாயங்காலமும் பகலும் உண்டாவதாகன்னு சொல்லி ஆதியாமத்தில் 1 சொன்னார். அந்த சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அது ஒரு கவனண்ட்டாக இதுவரை நடக்குது. காலையில் நமக்கு விடியுது, சாயங்காலம் ஆனவுடனே அடையுதா? ஒவ்வொரு நாட்டிலையும் அடையுது பூமி சுத்துறதுனால. ஆனால் காலையும் சாயங்காலம் வருதுல்ல. ஏதோ ஒரு இடத்துல சில எக்ஸப்ஷனுக்கு, சில இடத்துல லேட்டாக சூரியன் லேட்டாக இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே மறையாமல் இருக்குமா? இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறாருங்க. அப்படி ஒரு காலம் வந்தால் கூட சரி, அப்படி ஒரு காலம் வந்துருச்சு, சூரியனே மறையலைன்னா நான் சொன்ன வார்த்தை அவமாக்கி போனார். சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுதுன்னா அவருடைய தழும்புகளாக நான் சுகமானு கத்த சொன்னாருன்னா அவன் தழும்புகளால் சுகமானன் தான். என் தேவையெல்லாம் அவன் மைமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார்னு சொன்னார்னா சந்திப்பார்னா. ஏன்? உடன்படிக்கை பண்ணிட்டான்னு அர்த்தம். அவர் வார்த்தை வாயை திறந்து ஒன்று சொன்னார் என்றால் அது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எந்த காலகட்டத்திலையும் தேவன் மாறுவது கிடையாது, மீறுவது கிடையாது. சங்கீதம் 33 வாங்க. இதைத்தான் கீழே சொல்றாரு. எரேமியா 33:25-26. வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்க நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறதுக்கு உண்டானால், அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் தள்ளி நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் சிறையிருப்பிலேருந்து கட்டாயம் வெளியே வருவீங்க. ஏன்னா இப்போ சிறையிருப்பில் இருக்காங்க, கட்டாயம் வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா நான் சொன்ன வார்த்தை கட்டாயம் நடக்கும். ஏன் நடக்கும்? காலைல சூரியன் உதிக்குதுன்னா நான் சொன்ன வார்த்தையும் நடக்குனார். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். தாவீதோடைய சிங்காசனம் நித்திய சிங்காசனமாக இருக்குன்னு சொன்னாரா? 2000 வருஷமாக தாவீதனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் நினைச்சு நிற்குது. தாவீதின் குமாரனா வந்தார், தாவீதின் குமாரனாக பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறார். சொன்னாரா? வார்த்தை நிறைவேறிச்சா? இப்போ நிறைவேறும். அப்போ என்ன செய்யணும்? நான் வசனத்தை பிடிக்கணும், வசனத்தை சொல்லணும். வசனத்தை 4 பேருக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படக்கூடாது. 4 பேருக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு வசனத்தை வெக்கப்பட்டேன்னா எனக்கு வசனத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம்.
வசனங்கிறது கான்ஃபிடென்ட்டாக வந்துருச்சா, தைரியமாக சொல்லுவதற்கு தைரியமாக பேசணும். இப்போ கடைசி ஒரு வசனம் படிப்போம், 2 வசனம் சொல்லி படிப்போம். ஆதியாக 1 போவோம். ஆதியாகம் 1. ஆதியாகம் 1:1. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டால் சாயங்காலமும் விடிய காலமும் ஆகியே முதல் நாளாச்சு. சில சொல்கிறாங்க அது ஒரு நாளுங்கிறது எத்தனையோ நாளாக இருந்திருக்கலாங்கிறாங்க. நான் அதில் நம்பலை. அது ஒரு நாள்னா ஒரு நாளாக தான் இருக்குன்னு நம்புறேன் நான். ஏன்னா சாயங்காலமும் விடிய காலமும் ஒரு ஒரு சர்க்கிளில் தான் 24 சர்க்கிளாக தான் பேசுகிறார். சாயங்காலம் விடிய காலம், சாயங்காலம் விடிய காலங்கிறார். வெளிச்சம் உண்டாக்கூடாதுன்னாரு. வெளிச்சம் உண்டாகி முதல் நாள் ஆயிடுச்சு இல்லையா? 14ஆம் வசனம் வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையாள பெரிய சுடரையும் இரவையாள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இருளையும் ஆளவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடிய காலமாகி 4 நாள் ஆச்சு. முதல்ல 1ஆம் நாள் வெளிச்சம் வந்துச்சா? சாயங்காலமும் பகலும் 1ஆம் நாள் முடிஞ்சிருச்சா? சூரியன் இருந்துச்சா? சூரியன் இல்லை. சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. முதல் 3 நாள் சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது. ஆனால் நைட்டும் பகல் வந்துச்சா? வந்துச்சு. வெளிச்சம் இருந்துச்சா? சூரியன் இருந்துச்சா? இல்லை. அப்புறம் எப்படி வெளிச்சம் வந்துச்சு? வார்த்தை வந்துச்சு. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா இயற்கையாக எந்த விதமான அதுக்கு அடையாளங்களும் அதை இணைப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் தேவை கிடையாது. வசனம் கொடுத்து சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாதுங்க. ஆனால் 1ஆம் நாள் வந்துச்சு, 2ஆம் நாள் வந்துச்சு, 3ஆம் நாள், 4ஆவது நாளும் சூரியன் சந்திரன் வந்துச்சு. எதுக்கு படைச்சாரு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த மனுஷன் பாவம் செஞ்சதுக்கப்புறம் எங்கடா அந்த சூரியன் எங்கே இருந்தால் வெளிச்சம் வருதுன்னு கவலைப்பட்டிருப்பாங்க. வச்சிருந்தா இங்கே இருந்தால் வெளிச்சம் வருது அப்படிக்காக சூரியனும் சந்திரனை வச்சாருன்னு தெரியல. சூரியனும் சந்திரனும் இல்லாட்ட கூட வெளிச்சம் இருந்துச்சா? 3 நாள் இருந்துச்சா? சில காரியங்கள் கர்த்தர் சொன்னாருன்னா இயற்கையாக தேடாதீங்க. நம்மளாம் எப்படி பணக்காரனாவோம், நமக்கு என்ன அவ்வளோ கான்டாக்ட் இருக்கா, நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கையில் காசு இருக்கா? வசனம் வந்துச்சா? அவ்வளோதான் ஆதாரம் உங்களுக்கு. சூரியனுக்கே ஆதாரம் யாருங்க? அவர் சொன்ன வார்த்தைங்க. சூரியன் எப்படி உண்டாச்சு? வார்த்தை உண்டு. அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? வார்த்தை தான் ஆதாரம். எந்த விதமான எவிடன்ஸும் தேவையில்லை. டாக்டர் சொன்னாங்க, சைக்காலஜி சொன்னாங்க, சயின்டிஸ்ட் சொன்னாங்க, யாரு சொன்னால வார்த்தை வந்துருச்சா? அதான் பதில். நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னா விசுவாசத்தில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இயற்கை ஆதாரத்தை தேடுறோம், ரிப்போர்ட்டை தேடுறோம்னா வார்த்தை இன்னும் நம்பலன்னு அர்த்தம். கடைசியாக ஒரு வசனம் அடித்து முடிப்போம். 2 தீமோத்தேயு 3. மக்கள்லாம் ஆமாம் வசனம் சொல்லிச்சு அப்படிம்பாங்க. வசனம் சொல்லிச்சுன்னு சொல்லாத அப்படிமா தெரியுமா? இல்லைலாம் வசனம் சொல்லிச்சுன்னு சொல்லாதன்னா அப்புறம் எதை சொல்கிறது உனக்கு? மந்திரவாதி சொல்லுன்னு சொல்லவா? சிலர்லாம் மதிக்க மாட்டாங்க. பைபிள் படிக்கிறீங்க, வசனம் வந்துருச்சு, வசனம் பேசுறது அதை மதிக்க தெரியலன்னா உங்களுக்கு இன்னொரு வசனத்தை மதிக்க உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த வசனத்தை மதிக்க மாட்டீங்க. வசனத்தை மதிக்க கற்றுக்கிட்டா தான் நம்ம ஜெயத்தில் வெற்றியில் வாழ முடியும். உங்கள் கருத்தை கொண்டு வைக்கிறீங்க, உங்களோட ஆலோசனை கொண்டு வைக்கிறீங்கன்னா ஜெயம் எடுக்க முடியாது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3:14 வசனம். நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகள் இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல்
கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேதம் வார்த்தை கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம ஞானமுள்ள மக்களாக, அறிவுள்ள மக்களாக மாற்றோம். ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க விடுதலை, ஒவ்வொரு பகுதியிலையும் விடுதலையாகுவதற்கு தேவையான ஞானத்தை கொடுப்பது வார்த்தை. உலகத்தை சொல்லுவான், வயசானவன்ட்ட அறிவு இருக்கும்பாங்க. வயசான அறிவுலாம் இருக்காது, வயசாக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். எத்தனை வயசானவங்க முட்டாளாக இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்லாம், அவர் டாக்டரு, ஒரு தம்பி ஒய்ஃபும் டாக்டரு, அவங்களுக்குள்ள சண்டை. நைட்டு நல்லா சரக்கை போட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உச்சா போயிட்டார் அவர். இது எங்கேயும் நடக்கல, ராஜபாளையத்தில் நடந்துச்சு. நல்லா படிச்சு ஒரு 2 டாக்டர் தான் அவர். டாக்டராக இருக்கிறாரு, அறிவு இருக்கும், வயசாயிருச்சு அறிவு இருக்குன்னு சொல்லலை. உங்களை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளதாக்கத்தக்கது என்றால் வசனம். இப்போ வசனம் அறிவை ஏற்படுத்தினா, சில மக்கள் சொல்கிறாங்க நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா ஞானம் வந்துருக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனையை அவர் சந்திச்சிருப்பாருன்னா அவர் பெரிய அறிவாளியாக இருப்பார். பிரச்சனையெல்லாம் நம்ம அறிவாளி ஆக்கியிருக்கோம்னா நம்மளாம் நேரம் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கோம் தெரியுமா? பிரச்சனை நம்ம அறிவாளியாக மாற்றாது, பிரச்சனையில் வசனத்தை எப்படி அப்ளை பண்ணுறீங்க அது உங்களை அறிவாளியாக மாற்றும். பிரச்சனையில் கரெக்டாக வசனத்தை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானமுள்ளவனை மாற்றும். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, அப்படின்னா அது உங்களுக்கு பெட்டராக மாற்றிடும். வசனம் தெரியலன்னா அவங்க பெட்டராக மாற்றாது, பிட்டராக மாற்றிடும், கசப்புள்ள ஆளாக மாற்றிடும். தேவையானது என்ன? வசனம், வசனத்தை குறித்த அறிவு, தேவனுக்கு தொடர்பு, ஐக்கியம் இதில் இருந்தோம்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான பதில் கிடைக்குன்னு அர்த்தம். அப்போ வசனத்தை படிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்துக்கு நேரம் செலவழிச்சிங்கன்னா சக்ஸஸாக வாழ முடியும். சரிதானே? அடுத்த வாரம் தொடருவோம். எழுந்து நிற்போம். வெளிச்சம் இருதயத்தில் உதிக்கிற வரை வசனத்தை கேட்கணுங்க, வசனத்தை படிக்கணும். சிலர்லாம் சொல்கிறாங்க, காலையில் ரூமை போட்டிக்கிட்டு வசனத்தை கேட்டேன் நைட்டு 10 மணி வரை கேட்டேங்கிறாங்க. சிலர்லாம் ஆளியை பஞ்சு வர்றேன்ட்ட காலைல 8 மணிக்கு கேட்டேன் பாஸ்ட்டை, கேட்டுட்டு இருந்தேன். கேட்கறது மட்டும் இல்லை, வெளியே போகிற விருப்பம் இல்லை, நிறைய பிரச்சனை, கதவை பூட்டிட்டு உள்ளே கேட்டுகிட்டே இருந்தேன். கேட்டுக்கிட்டு மட்டும் இல்லை, எனக்கு அவன் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கான், எனக்கு வரையவும் தெரியும், கேட்டுக்கிட்டே இதே ஒன்று வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன் நாங்கிறான். காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு இடத்துல கத்திரண்ட பேசினார், அதுக்கப்புறம் திறந்து வெளியே வந்தேங்கிறான். அந்த வெளிச்சம் உதிர வரை அந்த வசனத்துக்கு பிடிச்சிருப்பது நல்லது. கிடைச்ச வசனத்தில் ட்ராவல் பண்ணி பாருங்க. கிடைச்ச வசனத்திலே உங்களால் ட்ராவல் பண்ண முடியலன்னா அடுத்த வசனத்துக்கு மேலே போக முடியாது. சங்கீதக்காரர் சொல்கிறான், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். கிடைக்கிற வெளிச்சத்தில் ஸ்டெப் எடுத்து வைக்க தான் போக முடியும். அந்த முதல் வெளிச்சத்திலே உங்களால் எடுத்து வைக்க முடியலன்னா அடித்த வெளிச்சத்துக்குள்ள போக முடியாது. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே துதிக்கிறோம், சோதரி, நீர் எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா விதமான தயவுக்காக, கிருபைக்காக நன்றி. காண்கிறதை பார்க்கலாம், கேட்கிறதை பார்க்கலாம், அதிக உறுதியானது நம்முடைய வார்த்தை கர்த்தாவே. வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம், வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டுக்கிறது. உடன்படிக்கையின் தேவனே, உடன்படிக்கை மீறாத தேவனே, வார்த்தையின் தேவனே, வாக்கு தத்தத்தின் தேவனே, எவ்வளவேனும் பொய் சொல்ல முடியாத தேவனே, வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். வார்த்தையை கொடுக்கறது மட்டுமில்லாமல் கொடுத்த வார்த்தையை கொண்டு எங்களை தாங்குகிறீர், எங்களை விடுதலை ஆக்குகிறீர், எங்களை பூர்ண சமாதானத்தோடு வாழ பண்ணுகிறேன். மக்கள் நன்றி. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறேன். அவளுக்கு ஏற்ற வார்த்தை உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து பேசி தாங்கி உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தின் பிரசுத்தம் வெளிச்சம் தரட்டும். வெளிச்சத்தின் மக்களாகவே நாங்கள் வாழ உதவி செய்வீராக. எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து ஜீவ வார்த்தைக்கு நேராக நாங்கள் தொடரவும் ஐக்கியப்பட உதவி செய்வீராக. எங்களை முற்றிலுமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வல்லமை விளங்கட்டும், நம்முடைய தயவு உண்டாகட்டும். இந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு உங்களை வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.